ரிமெம்பர் நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம்ல அந்த LLMsல வந்து டெக்ஸ்ட் எப்படி வந்து எல்லாத்தையுமே டெக்ஸ்ட் டோக்கனா கன்வெர்ட் பண்ணி how LLMs are used as a brain while டெக்ஸ்ட்ல ஆடியோ வீடியோ இமேஜ் எல்லாத்தையும் ஒரு காமன் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட் வழியா உள்ளார போய் டெக்ஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்றதை எடுத்து நம்ம ரீஜெனரேட் பண்றாங்கல்ல சம்வாட் லைக் தட் இப்போ வந்து which is basically slowly moving in the direction of multimodality அந்த 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 இதுவும் வந்து அந்த கேப்பபிலிட்டிஸ் கொண்டு வர பாக்குறாங்க. I think this can be easily done by engineering. நீங்க வந்து வாய்ஸ் கொடுக்குறீங்கன்னா convert your voice into your context text. Similarly, your image, convert that image into your text and then feed it in. It is just an input IO stage நினைக்கிறேன். அந்த மல்டி மாடல்ன்ற லெவலுக்கு போகணுமான்னு எனக்கு புரியல. இல்ல அட்லீஸ்ட் ஃபார் த இமேஜுக்கு வந்து இட் இஸ் மல்டி மோடாலிட்டி தான். ஏன்னா இஃப் யூ ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அன் இமேஜ், நீ வந்து இமேஜை வந்து டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ண முடியாது இல்ல. வாய்ஸ் நீ சொல்றது ஓகே, வாய்ஸை வந்து டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்றது கமாண்ட்ஸா இருக்கிறது ஓகே. பட் இமேஜை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வந்து இட் இஸ் மல்டி மோடல். I agree. If the image is just handwritten text, that is not multimodal. But the image is proper, let's say graph or a chart, and then it has to interpret it, then it comes under multimodal. அது வந்து இன்னும் ஃபன்னா இருந்தது என்னன்னா ஒரு பெரிய ஒரு சார்ட் ஐ திங்க் இட் டாக்ஸ் அபவுட் அது பாக்குறதுக்கு எனக்கு வந்து சிப் டிசைன் மாதிரி இருந்தது. பட் அப்பேரண்ட்லி அது வந்து என்னன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் ஆஃப் ஹவு ஃபுட் கெட் டைஜஸ்டடா, ஃபுட் வந்து எங்க உள்ளார போய் எந்தெந்த ஆர்கன்ல எப்படி எப்படிலாம் கன்சியூம் ஆகுதுன்னு சொல்லி ஒரு பெரிய கிராஃப். அந்த கிராஃப் ஒரு தான் இருந்தது. இட் வாஸ் பிக் பிரிட்டி பிக் கிராஃப். அந்த கிராஃபை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல இருந்து எக்ஸ்பிளனேஷன் கேட்டுச்சுன்னா இட் இஸ் எக்ஸ்பிளைனிங் த ஹோல் ப்ராசஸ். இங்க இருந்து ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் இது பண்ணது, அடுத்தது இது பண்ணது, இதுதான் இதுக்கு அர்த்தம், இதுதான் இது அப்படின்னு சொல்லி இட் இஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். இதெல்லாம் இந்த டெவ் டே வீடியோல வந்து கொடுக்கப்பட்ட சில டெமோக்கள். அந்த டெமோல வந்த இது obviously there is a lot of marketing there. அதுவும் இருக்கலாம். அது we cannot negate that thing also. I think over time it will improve. I agree that these things will improve, but slightly I want to change a slight tack here and ask you on questions on few other things. There was a recent obviously we discussed this about ChatGPT or being open or closed. Okay, so what does ChatGPT LLM model being open means actually? இல்ல, if I'm right, LLM models of ChatGPT or OpenAI ஓடது அவங்களோட ChatGPT model is closed தான். அவங்க மாடலை வந்து though they claimed open, that I understand. OpenAI is always closed. Their name is just misleading. அது அவங்க மேல ஒரு பெரிய அலிகேஷன் இருக்கு. அவங்க வந்து என்னன்னா till they wanted data, அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு மாடல் ஐ திங்க் தே வேர் ஓப்பன். அதாவது அந்த டாலியே வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் டாலி வாஸ் ஓப்பன் ஐ திங்க். அப்புறம் GPT-2 வரைக்குமே ஓப்பன் நினைக்கிறேன். GPT-2ஓ 3ஓ வரைக்குமே ஓப்பனாவே மாடல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. What does it mean by open? See, open means whether you open the whole architecture or whether you open the weights or release the weights, or whether you open the input and output. What does it mean open? Actually, at least the main discussion was it looks like OpenAI is closed. There's no question about it. Whereas Llama வந்து claim பண்ற நீ சொல்றதுல வந்து என்ன ஆகுதுன்னா, let me ask the question, then you will understand. OpenAI is closed, no question about it. But Meta claims that Llama is open. Is it really open, or is it only the weights are open? இல்ல, வெயிட்ஸ் ஓபன் பண்ணினாலே pretty much it is open தான். ஆனா மெட்டால வந்து இன்னொரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. அதுதான் வந்து இன்னொரு இது வருது. சோ அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். ஒன்னு வந்து இப்ப கூகுள் வந்து இப்ப வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, கூகுள் டீப் மைண்ட் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து அந்த பேப்பர், அதாவது the architecture which is used for the model இருக்குல்ல, அதுவே வந்து நிறைய பேர் ஓபன் பண்ண மாட்டாங்க. ஓகே, அத நான் கேக்குறேன். சோ இதுல வந்து மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் ஓபன் இது இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, பேப்பர் பப்ளிஷ் பண்றது. இப்ப வந்து கூகுள் டீப் மைண்ட்லாம் ஃபர்ஸ்ட் தே பப்ளிஷ் பேப்பர்ஸ் இன் நேச்சர். ஓகே, எஸ். அங்க பப்ளிஷ் பண்றப்ப அவங்க வந்து அவங்களோட அந்த மாடலோட கேப்பபிலிட்டிஸை பேசுவாங்க, ரிசல்ட்ஸை பேசுவாங்க. பட் தே வில் நாட் ரிலீஸ் த வே த மாடல் இஸ் டிசைன்ட் இட் செல்ஃப். அதாவது மாடல் என்ன பண்ணுதுன்றது வெளில சொல்லவே மாட்டாங்க.
அதோட பிளாக் மேஜர் பாக்ஸ். மேஜர் கேப்பபிலிட்டிஸ் மட்டும் பேசிட்டு, இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பீப்பிள் வில் ரிவர்ஸ் என்ஜினியர் பேஸ்ட் ஆன் த பேப்பர். அதனால தே வில் நெவர் ரீச் கூகுள்ஸ் கேப்பபிலிட்டி. பட் யூ வில் ரீச் லைக் 70%, 80% ஆஃப் வாட் தட் மாடல் இஸ். நான் அப்படிதான் வந்து டீப் மைண்ட் இதுவரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. பட் ஓப்பன் ஏஐ மாரி ஆளுங்கலாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, மாடல் ஆர்க்கிடெக்சர ரிலீஸ் பண்ணிட்டு, ஓகே. அதோட சேர்த்து வெயிட்ஸையும் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே. அதாவது அதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ஓப்பன் அப்படி. சோ அப்ப தே கிளைம்ட் ஓப்பன் கம்பேர் டூ அதர் பீப்பிள் அப்படின்னு சொல்லி, நாங்க வந்து மாடலையும் ரிலீஸ் பண்றோம். மாடல் ஆர்க்கிடெக்சரும் ரிலீஸ் பண்றோம். மாடலுக்கான வெயிட்ஸையும் ரிலீஸ் பண்ணிட்டோம்னா, எவரிபடி கேன் யூஸ் இட். அ எஸ், எஸ். இட் இஸ் பிரெட்டி மச் லைக் லைசென்சிங் மாரி. ஆனா அது இப்ப என்னன்னா, யூஸ் பண்றப்ப யூ மேக் ஷூர் தட் இஃப் யூ டெவலப் சம்திங் யூ ஆல்சோ ஓப்பன் இட் அவுட். தட் இஸ் த ஓப்பன் பண்ணாங்கன்னா, இப்ப நான் புதுசா ஏதாவது மாடல்ல மாடிஃபிகேஷன் பண்ணேன்னா, நான் என்னோடதையும் நான் ரிலீஸ் பண்ணி ஆகணும். அதுதான் ஐடியா. ஓகே. ஆனா என்ன ஆச்சுன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேஜ்ல ஓப்பன் ஏஐ இந்த மாரி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தவங்க, ChatGPT 2 வரைக்கும் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தவங்க, 3, 3.5 வேர் தே ஃபவுண்ட் தட் இட் இஸ் கோனா பி அ பிக் ப்ராடக்ட் அப்படின்னு டிசைட் ஆகுறப்ப, ம். தே ஸ்டாப்ட் ரிலீசிங் போத் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த மாடல் அண்ட் த மாடல் வெயிட்ஸ். ஓகே. ம். இத பிளாக் பண்ணிட்டு தே ஸ்டார்ட்டட் ரிலீசிங் ஒன்லி த ரிசல்ட்ஸ் ஆஃப் இட். ஓ! நாங்க இந்த இன்புட் குடுத்தா இது வந்து இவ்ளோ பெர்ஃபார்ம் பண்ணுது. இத இப்படி பண்ணா அது வந்து இது ஆகுதுன்னு விச் பிகேம் மோர் லைக் அ மார்க்கெட்டிங் பேப்பர் ராதர் தேன் அ ரிசர்ச் பேப்பர். லாட் சோ ஆஃப் அங்க இருந்து மார்க்கெட்டிங் ஆன் ஓப்பன் ஏஐ. யாஹ்! ஏன்னா அவங்க அதுக்கு மேல கஸ்டமர் பேஸ இன்கிரீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஓகே. இதுதான் நான் புரிஞ்சுக்கிறது. இது என்னோட No, no, ஒப்பீனியன். what we understand. But what is llama? சோ லாமா அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, திஸ் இஸ் வெரி சிமிலர் டூ வாட் ஐபோன் வந்தப்ப கூகுள் ஆண்ட்ராய்ட ரிலீஸ் பண்ண மாரி. ம். ஏன்னா அதுக்கு வரைக்குமே நெறைய பேர் நெறைய ஓஎஸ் வச்சிருந்தாங்க. இஃப் யூ ரிமெம்பர் நம்பலாம் வந்து BlackBerryன்னு ஒண்ணு இருந்தது. Nokia Yeah, ஒரு yeah. ஆப் வச்சிருந்தாங்க. இது மாரி எவரிஒன் ஹேட் தேர் ஓன் ஓஎஸ் ஓகேயா? அப்ப ஐபோன் ஒருத்தன் வந்து மேஜரா என்ன பண்ணான், நாங்க ஒரு புது ஓஎஸ் கொண்டு வரோம். எங்களுக்கு பெஸ்ட்ன்னு சொல்லி அவன் கொண்டு வந்துட்டு, ஹி ஸ்டார்ட்டட் டேக்கிங் த ஆப் மார்க்கெட். ஆப்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணி அதுக்கு பைசா அப்படி இப்படின்னு. அப்ப மத்த எல்லாரும் எல்லா மொபைல் புரோவைடர்ஸும் லைக் என்ன பண்ணணும்? இத எப்படியோ உடைச்சாகணுமே அப்படின்றப்ப, கூகுள் பண்ண ஒரு சிம்பிள் லாஜிக் என்னன்னா, நீ உனக்கு இருக்கிறது கஸ்டமர். உன் கஸ்டமர் எப்படி நான் உடைக்கிறது? கஸ்டமருக்கு நான் ஃப்ரீயா குடுக்குறேன். அப்படின்னு ஒரு கம்பெனியே வாங்கி, ஆண்ட்ராய்டுன்னு ஒரு கம்பெனிய வாங்கி ஃபுல்லுத்தையும் ஃப்ரீ ஆக்கி விட்டான். Yeah. சோ Now, I understand where llama comes, meta comes further. At யா least the marketing strategy is. But llama is the most, both the model and the weight. Are they both open in case எஸ், of llama? எஸ். Hmm? சோ லாமா என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட மாடல் இருக்குல்ல. Hmm. சோ when you release the weights, the model architecture is automatically known. ஏன்னா Now, வெயிட்ஸ் வந்து மாடல் ஆர்க்கிடெக்சர் இல்லாம வெளில ரிலீஸ் ஆகும். யூஸ் பண்ண முடியாது. okay. Someone can really reproduce those model. அப்படின்றீங்க llama-வ. அப்படியே நீ இன்னைக்கு டவுன்லோட் பண்ணி நீ யூஸ் பண்ணலாம். No, that I understand. The weights are open. But I ம். heard that the exact architecture of llama is unknown. இல்ல. Hmm. வெயிட்ஸ் ரிலீஸ் ஆனாலே மாடலோட ஆர்க்கிடெக்சர் வெளில தெரிஞ்சிரும். அது வந்து வெயிட்ஸ் ஆர் பேசிக்கலி அந்த ஆர்க்கிடெக்சர்ல எந்தெந்த இடத்துல என்னென்ன வேல்யூ இருக்குன்றது தான். சோ ஆர்க்கிடெக்சர் இல்லாம வெயிட்ஸ் மட்டும் ரிலீஸ் ஆகுறது யூஸ் கிடையாது. இட் இஸ் போத் நோன் அண்ட் பீப்பிள் கேன் ஆக்சுவலி யூஸ் இட். ஆனா ஆனா அவங்க என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, சோ அதுதான் இதுலயும் பிரச்சனை. சோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன லாமா இருக்குல்ல. Hmm. ChatGPT மாரியே ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஒரு லாமான்னு ஒண்ணு ரிலீஸ் பண்ணானுங்க. Hmm. அது வந்து 2த்தையும் ஃப்ரீ. அதாவது எவரிஒன் எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணலான்ற மாரி குடுத்துட்டானுங்க. Hmm. That way what happened was Meta became very close to OpenAI. அதாவது Okay. கூகுள் இன்னுமே அந்த சஃபர் ஆகுறது அதனால தான். Hmm. இதுல வந்து மெட்டாவும் இவனுக்கு மட்டும் தான் சண்டை போட்டுட்டு இருக்க மாரி ஆயிடுச்சு. ஏன்னா கூகுள் இதுல கேம்குள்ளாரே நுழைய முடியல. மெட்டா என்ன பண்ணா கூலா நான் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றேன்னோனே எவரிபடி ஸ்டார்ட்டட் யூசிங் மெட்டாஸ் ஓப்பன். ஏன்னா இவன் வந்து குடுக்கல. இப்ப நானே எனக்கு வந்து ப்ரொப்ரைட்டரியா இப்ப பெரிய பெரிய என்டர்பிரைஸ்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் பி அஃப்ரைட் டு செண்ட் டேட்டா டு ChatGPT. Hmm. அதனால தே ஆர் யூசிங் லாமா யூஸ் பண்ணி அவங்க லோக்கலா உள்ளார வந்து தே வில் கஸ்டமைஸ் தேர் ஓன் சொல்யூஷன்ஸ். Yeah, yeah. சோ அப்படி ஆரம்பிச்சவங்க, இப்போ 2வது அந்த பெட்டர் வெர்ஷன் ரிலீஸ் பண்றப்ப வாட் தே டிட் வாஸ் டில் லைக் சம் 700 மில்லியனோ ஏதோ ஒரு நம்பர் ஆஃப் யூசர்ஸ் விச் இஸ் த ஆக்டிவ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஃபார் லாமா Hmm. ஆர் மெட்டா. Hmm. Hmm. Till they become until you are not a competitor to Meta, you can use our model for free அப்படின்ட்டான். Hmm. So If at all if the model that you use has 700 million users, after that, then you have to pay money. you don't have to pay moneyயான்னு தெரியல, இல்ல யூஸ் பண்ண முடியாதான்னு தெரியல. எனக்கு அந்த இன்னும் கிளாரிட்டி There தெரியல. is some okay rules. சோ அவன் ஐடியா என்ன போட்டிருக்கான்னா, நீ எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா என்னோட கீழ இருக்க வரைக்கும் எனக்கு பிரச்சனை என்ன இல்ல. கம்பீட் பண்ணக்கூடாது, என்ன டேக் ஓவர் பண்ணக்கூடாது. எனக்கு மேல நீ போனீன்னா உன்னை தட்டுவேன் அப்படின்ட்டு இருக்கான். அதான் கிளாஸ் அவனுக்கு. which is Yeah, a yeah. weird There was clause.
looks like there was a fight in in one of the events, AI events la வந்து Microsoft வந்து pretty much blamed that. I think even though we are not closed, but do you believe in a non-profit organization like OpenAI, or do you believe in a company which is owned by shareholders and being run by a single guy? Do you believe in Meta? அப்படின்னு தான் கேட்டிருக்கான். Microsoft is known for such creating controversy, but yeah. Enterprise is getting licenses from Microsoft. Okay. Because Microsoft ஓட வழியா வர ப்ராடக்ட் will be அந்த என்டர்பிரைஸ் கிரேட்ல இருக்கும்ன்றதுனால they are not believing in OpenAI. ஏன்னா அவங்க ரிக்குவயர்மெண்ட்லாம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. ஸோ they have given a confidence that எங்களோட டாக்குமெண்ட்ஸ் will be all safe அப்படின்ற கான்ஃபிடன்ஸோட they are using OpenAI through Microsoft. ஓகே அந்த மாதிரி ஒரு லோக்கல், அதாவது அங்க உள்ளாரையே அந்த டீமுக்குள்ளாரையே வந்து யூஸ் பண்ற மாதிரி இப்போ ஒரு டீல் வந்திருக்கான். they themselves are not using this way. ஓகே நம்ம அந்த லாமா மாடல் யூஸ் பண்ணல. ஓகேயா, பிகாஸ் திஸ் இஸ் a better model in any sense. அதனால என்ன ஆகுதுன்னா இந்த 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 வே இன்டராக்ட் ஆகுது இல்ல, அதெல்லாம் வந்து எனக்கு இன்னும் பட் ஃபார் அ பர்சன், எனக்கு பர்சனலா நான் பாத்தீங்கன்னா எது பெட்டரா இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணுவேன். If this once it becomes a commercial customer, see there are two problems. Currently mostly there is only research and academia using it, whereas some personal people are using it. But commercial usage varumbodhu you will go for the better model. I agree. Is there any commercial usage of such models? Not much நினைக்கிறேன். இல்ல இப்ப ஓகே, the other thing which was announced in the dev day is நம்ம மொபைல்ல ஆப்ஸ் கிரியேட் பண்றோம்ல, அதே மாதிரி they are creating an app store for GPT models. So every model இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்றாங்கல்ல, இப்ப யாரை யூஸ் பண்றாங்கல்ல, அவங்க வந்து if they find that it is good, they can sell it there. அதை செல் பண்ணா OpenAI என்ன பண்றாங்கன்னா they will prioritize and show what are the popular models and you can buy it. Yeah, I understand. So இப்போ வந்து ஒரு these are simply like agents, yeah, even though they call it as GPTs, these are simply agents which work well for a particular problem. அத அவங்க வந்து செல் பண்றாங்க. Okay. So அந்த முன்னாடி வந்து you can write these agents offline. இப்ப API வச்சு பண்ற மாதிரி இருந்தது. அத ஸ்லோவா they are bringing it into their software itself. அவங்களோட ஆப்ல இன்டகிரேட் பண்ணிட்டு they are creating an marketplace where you can sell and buy agents from other people and use it for your own self, which is good, which will make things go faster. Again, it will go faster, but the agent should be very, again, if it is very simple agent, it can simply run out of I mean, anyone can reproduce it. Yeah, it's not a very like a rocket science. அது கரெக்ட் தான். The effort needed to develop a plugin, for example, and the effort needed to create agent. நான் effort needed to create agent is very less நினைக்கிறேன் இல்லையா? True. அவங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்போ ப்ராப்ளம் இந்த கண்டெக்ஸ்ட் இருக்குல்ல, இப்போ சில டாக்குமெண்ட் இருக்கலாம், அந்த கண்டெக்ஸ்ட் செட் பண்றது வந்து அந்த டாக்குமெண்ட்லாம் will not be visible to you. If you yourself have to come up, இப்போ ஒரு லா பத்தின்னு வச்சுக்கோங்க, ஒரு லா பத்தி நான் ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்றேன். நான் வந்து லாக்கு ரிலேட்டடான புக்ஸ் எல்லாம் என்னென்ன புக்ஸ் எல்லாம் கண்டெக்ஸ்ட்ல போடுறதுன்றது எனக்கு என்னையோட அதை தெரிஞ்ச ஒரு ஆள் போடுறது பெட்டரா இருக்கும்ல. I can go and search, research and do it. Reproduce பண்ணலாம், காப்பி பண்ணலாம். பட் the point is அதுல ஸ்பெஷலைஸ்டா இருக்கிற ஒருத்தன் வந்து will do it better. அது அந்த எஃபர்ட்டை நான் போடணுமா இன்னொருத்தன் பண்ணுமான்றது தான். நீ சொல்ற லெவலுக்கு ரொம்ப பெரிய எஃபர்ட் இருக்காது. பட் ஸோ at the end of the day என்ன சொல்ல வரான்னா, if I am letting people earn money, it will grow faster ன்றது ஐடியா. He is not the only one earning. If I make other people earn also, it will grow faster. அதுதான் அவனோட கான்செப்ட். I understand. I think the developer community ecosystem needs to be created. அதை இது புஷ் பண்ணுது. The more the number of agents created, more it is tested and more it can be evaluated.